அன்பிற்குரிய ஆசிரியர் தோழர்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோல நாம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல வரலாறு பாடப்பகுதியில இருக்கக்கூடிய 8 பாடத்துல இருந்தும் முத்து முத்தா கொஸ்டின் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டினை நீங்க நல்லா கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். 8ஆம் வகுப்பு வரலாறுல நீங்க வேற எதுவும் ஸ்பெஷலா பார்க்க வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தியாவில் போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? யாரு? அல்போன்சா டி அல்புகர்க்கு. இவருக்கு முன்னாடி பிரான்சிஸ் டி அல்மேடா இருப்பாரு. அவரு கூட நீலநீர் கொள்கைன்னு ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. பட் போர்த்துகீசியரோட ஆதிக்கத்தை இந்தியாவில் ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்தவர் யாருன்னா அல்போன்சா டி அல்புகர்க்கு தான். அடுத்து பாருங்க, பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? போர்ச்சுகல். போர்ச்சுகலை சேர்ந்த வாஸ்கோட காமா தான் 1498 கள்ளிக்கட்டை அடைஞ்சிருப்பாரு. அதாவது கள்ளிக்கோட்டையை அடைஞ்சிருப்பாரு, காலிக்கட்னு சொல்லக்கூடியது. அப்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட். அடுத்து பாருங்க, 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரிட்டனுங்க. பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஜஹாங்கீர், அதாவது முகலாய அரசர் ஜஹாங்கீரோட அரசவையில வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பர்மிஷன் கேட்டவர்ல இவர் ஒரு ஆள். அடுத்து பாருங்க, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது? முதல் கோட்டை டவுட்டே வேணாங்க, சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான், சென்னையில் உள்ளது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட சட்டமன்றமா செயல்பட்டு இருக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்தது, பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் தானே. ஓகேவா? அவங்க 1664 வருவாங்க. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி எந்த வர்த்தக மையமாக இருந்தது? டேனியர்களோட வர்த்தக மையமாக இருந்தது. இந்தியாவில் தேசிய ஆவண காப்பகம் எங்க அமைஞ்சிருக்கு? புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு சில இது கொஷின் மாதிரி இருக்காது, பட் தகவல் இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ரெடி பண்ணி. அடுத்து பாருங்க, போர்த்துகீசிய மாலுமியான பார்த்தோமியா டயஸ் மன்னர் 2ஆம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? பார்த்தோலோமியா டயஸை வந்து ஆதரிச்சவர் வந்து 2ஆம் ஜான். அடுத்து பாருங்க, இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556 போர்த்துகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. இதுல 2 இருக்குங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா நிறுவனம் போது போர்த்துகீசியர்கள், ஒன்று நிறுவனம் யாரு? போர்த்துகீசியர்கள். இன்னொன்னு 1556 நிறுவப்பட்டது. அது 2த்தையுமே நல்லபடியா பாத்துங்க. அடுத்தது, முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் இந்தியாவில் ஆங்கிலேயர் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். எந்த அரசர்னு கேட்பாங்க. ஜஹாங்கீர் தான் பர்மிஷன் வாங்கினாங்க. ஜஹாங்கீர் யாரு? அக்பரோட பையன். ஓகேவா? பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? கால்பர்ட்டால் நிறுவப்பட்டது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 4ஆம் கிறிஸ்டியன் 4ஆம் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். 2025 டெட்ல சமூக அறிவியல் பகுதியில இது கேட்டாங்க. ஓகேவா? 4ஆம் கிறிஸ்டியன். அதே மாதிரி கால்பர்ட் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இதுல உள்ள 3மே கவனமானது, நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச். இந்தியாவுக்கு வந்த அந்நியர்கள் எந்தெந்த வருடம் வந்தாங்கன்றது இப்போ பாருங்களேன். டச்சுக்காரர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, 1602 வந்திருக்காங்க. அடுத்து வந்து ஆங்கிலேயர்கள், அதாவது 1600 வந்தாலும் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ஆங்கிலேயர்கள் அப்புறமா தான் அமைச்சிருப்பாங்க. டச்சுக்காரர்கள் முன்னே அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. டேனியர் வந்து 16 தரங்கம்பாடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இதை ஏன் கொடுத்துருக்கேன்னா இதுல தகவல்கள் இருக்கிறதால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எழுத்து சின்னதா இருக்கும், பட் நல்லா பாத்துங்க. கவர்னர் நினோ டி கொன்கா போர்த்துகீச தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். கரெக்ட். இது 2025 சோசியல்ல இந்த லைன் மட்டும் கொஸ்டினா வந்திருந்தது. யாரு மாத்திரான்னு கேட்டிருந்தாங்க. போர்த்துகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினார்கள் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினார்கள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இங்கிலாந்தின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் அவை அனுப்பினார் கொடுத்திருக்காங்க. இப்ப பதில் பாருங்க, நமக்கு 1, 2, 4 மட்டும் தான் சரி. ஃபர்ஸ்ட் 1 பாருங்க, கவர்னர் நினோ டி கொன்கா தான் தலைநகர் என்ன பண்ணுவாரு? கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாத்துவார். அது கரெக்ட். அடுத்தது, போர்த்துகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினார்கள். இதுவும் கரெக்ட். ஏன்னா கோவாவில் 1962 வரைக்குமே போர்த்துகீசியர் இருந்திருப்பாங்க. கடைசியில இந்தியா வந்து மிலிட்டரியை கொண்டு போய் வச்சு மிரட்டும் போதுதான் கிளம்பி போயிருப்பாங்க. அடுத்து பாருங்க, லாஸ்ட் பாருங்க, இங்கிலாந்தின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். அதுவும் சரியானதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, தவறான இணை எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப அதுல 3 ரைட்டான இணை இருக்கு. அப்ப தவற பார்த்துருவோம். பிரான்சிஸ் டே வந்து டென்மார்க்னு போடுறாங்க. அவர் டென்மார்க் கிடையாது.
அது மட்டும் தான் தவறானது. அப்ப அதை விட்டு மீதி ரைட்லாம் பாருங்க. டெட்ரோ கார்பல் போர்ச்சுகல், கேப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து அண்ட் கால்பர்ட் பிரான்ஸ். இது மூணுத்தையும் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவரும் போட்டிருக்காங்க, முக்கியமான நாட்கள். அடுத்து பாருங்க, ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு தருக. இதை ஏன் கொடுத்துருக்கேன்னா, இந்திய தேசிய ஆவண காப்பகம் வந்து புதுடெல்லியில் இருக்குங்க. இதுதான் வந்து ஆசியாவிலேயே பெருசு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நாணயங்களின் முக்கியத்துவம் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், பட் அதை நான் அப்படியே கட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதாவது, நவீன கால இந்தியாவின் முதல் நாணயம் எப்ப வெளியிட்டாங்க? கிபி 1862 வெளியிட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 1498 வாஸ்கோட காமா முதல்ல இந்தியா வந்து அடைவாரு, கள்ளிக்கோட்டை வந்து அடைவாரு. அவரை மன்னர் சாமரின் வரவேற்பார். ஓகேவா? அடுத்து 1501 அவர் என்ன பண்ணுவாரு? கண்ணனூர்ல ஒரு வர்த்தக மையத்தை தொடங்குவார். ஓகேவா? அதுக்கு அடுத்து 3வது டைம் அவர் இந்தியா வரும்போது இறந்து போயிடுவாரு, உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துருவாரு. அடுத்து பாருங்க, அவ்வளவுதான். இந்த இதுல இந்த 2 விஷயம் தாங்க. நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். 1505 பிரான்சிஸ் டி அல்மெய்டா இந்திய போர்த்துகீசிய பகுதிகள் முதல் கவர்னர் ஆனார். பிரான்சிஸ் டி அல்மெய்டா தான் முதல் கவர்னர். ஓகேவா? அடுத்து பாருங்க, நீலநீர் கொள்கை. இவரோட கொள்கை வந்து நீலநீர் கொள்கை. இது 2 மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். பிரான்சிஸ் டி அல்மெய்டா 1505, அவரோட கொள்கை நீலநீர் கொள்கை. இவருக்கு பிறகுதான் அல்போன்சா டி அல்புகர்க்கு வருவாரு. அடுத்து பாருங்க, இப்ப அல்போன்சா டி அல்புகர்க்கு பத்தி வந்திருக்கு. அவர் 1509 பொறுப்பேற்றுக்கிறாரு. இதுல உள்ளது முக்கியமானது நினோ டி குன்ஹா பாருங்க. 1529 நினோட்டி 3ஆம் கவர்னரா நினோ டி குன்ஹா டயூ டாமன் போன்ற பகுதிகளை கைப்பற்றினார். ஓகேவா? இப்ப இந்த ஸ்லைடு நம்ம பார்த்தது அல்போன்சா டி அல்புகர்க் பத்தியும் அண்ட் நினோ டி குன்ஹா பத்தியும் தான். அவ்வளவு. அடுத்தது போயிடலாம். 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் தௌலாங்க. 1757 பாருங்க. இதுல வந்து இந்த வருஷத்துல ஒரு முக்கியம் இருக்கு. 1757 தான் பிளாசி போர் நடந்திருக்கும். பிளாசி போர் வந்து ஆங்கிலேய தளபதிக்கும் சிராஜ் உத் தௌலாவுக்கும் நடக்கும். அதுல வந்து சிராஜ் உத் தௌலா வந்து தோத்துருவாரு. இந்த பிளாசி போர் தான் வந்து அந்த ஆங்கிலேய கவர்னர் பேர் வந்து ராபர்ட் கிளைவ். இந்த பிளாசி போரோட விளைவால தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவோட பர்மனண்டா செட்டில் ஆவாங்க. ஓகேவா? இந்த பிளாசி போர் முடிஞ்ச உடனே ஒரு பேக்ட் ஒன்று போடுவாங்க, அது பேர் அலிநகர் உடன்படிக்கை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு அது போனதுல இருக்கு 1757. அடுத்தது, பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. இது அலகாபாத் உடன்படிக்கை. அலகாபாத் உடன்படிக்கை. இங்க பாருங்க, பக்சார் போர், பிளாசி போர் வந்து 1757, பக்சார் போர் வந்து 1764 நடக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த போர் முடிவுக்கு வந்தா 2ஆம் கர்நாடக போர். 2ஆம் கர்நாடக போர். முதல் கர்நாடக போர் வந்து எய்ஷ்லா ஷஃபேல் உடன்படிக்கையோட நிறைவடையும். 2வது கர்நாடக போர் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையினால நிறைவடையுது. அடுத்து பாருங்க, ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. ஹைதர் அலி அப்புறம் திப்பு சுல்தான். ஓகேவா? திப்பு சுல்தான் இறப்புக்கு பிறகு அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் வேலூர் கோட்டையில் கொண்டு அடைச்சிருவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே ஏற்பட்டது. யாராருக்கு ஏற்பட்டது? ஆங்கிலேயர்கள் மற்றும் திப்பு சுல்தான் இடையே ஏற்பட்டது. ஆங்கிலேயர்கள் மற்றும் திப்பு சுல்தான் இவங்க மங்களூர் உடன்படிக்கை ஏற்பட்டது. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் லார்ட் காரன் வாலிஸ். அடுத்து பாருங்க, ஆங்கிலேயருடன் ஃபசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் 2ஆம் பாஜிராவ். 2ஆம் பாஜிராவ் யாரு? மராத்திய பேஷ்வா. அவரு தான் கடைசி பேஷ்வா. மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வா. அடுத்து வந்துட்டு பாருங்க, 2ஆம் பாஜிராவ் கடைசி பேஷ்வா. பேஷ்வானா மராத்தியத்துல வந்து மராத்திய ஆட்சி முறையில பிரதமருக்கு ஈக்குவலான ஒரு பதவி. துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத். வெல்லஸ்லி வந்து என்ன பண்றாரு? துணைப்படை திட்டத்தை கொண்டு வர்றாரு. வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தை கொண்டு வர்றதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன நாடுகள்லயும் என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் படை ஒன்று நிப்பாட்டுறாங்க. அதன் வழியா கெயின் பார்க்க முயற்சி பண்றாங்க. அடுத்து பாருங்க, அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1757 பிப்ரவரி 9. இதை வந்து முன்னாடி ஒரு டெட் எக்ஸாம்ல சோசியல் பகுதியில் கேட்டிருக்கிறாங்க. சிராஜ் உத் தௌலாவின் தலைமை தளபதி மீர் ஜாஃபர். 2ஆம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரிசு உரிமை பிரச்சனை. யார் அடுத்த நவாபா வர்றதுன்னு பிரச்சனை. அடுத்து பாருங்க, இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பி கொள்கை கொண்டிருந்தவர் டல்ஹௌசி. யாரு? டல்ஹௌசி பிரபு தான் வந்து வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்திருப்பாரு.
அதன் காரணமா தான் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படும். இந்தியாவோட முதலிந்திய சுதந்திர போருக்கு இது ஒரு முக்கியமான காரணம். திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் ஆர்தர் வெல்லஸ்லி. திப்பு சுல்தான் இறப்பிற்கு பிறகு மூன்றாம் கிருஷ்ண ராஜர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. மைசூர் வந்து ஒப்படைக்கப்பட்டது. திப்பு சுல்தானை கொண்ட பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, மூன்றாம் கிருஷ்ணராஜ வம்சத்தில வந்து இதை வந்து ஒப்படைச்சிடுறாங்க. எதை? மைசூரை ஒப்படைச்சிடுறாங்க. அடுத்து பாருங்க, 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு வருஷத்தை பார்த்துங்க, யார் நிறுவினார்னு பார்த்துங்க. அடுத்து மேட்ச் கொடுத்துருக்கேன். ஐஷ்லா சஃபேல் நேரடியா பதில் தான். முதல் கர்நாடக போர் ஆல்ரெடி சொன்னேன். சால்பே உடன்படிக்கை முதல் மராத்திய போர். பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர். ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூன்றாம் ஆங்கில மைசூர் போர். மதராஸ் உடன்படிக்கை முதல் ஆங்கில மைசூர் போர். ஓகேவா? எல்லாம் முக்கியமானது. இது ஒண்ணு முக்கியமானது. தனியாக ஒரு மாதிரி கேட்கலாம். நல்லபடியா குறிச்சு வச்சு படிச்சுங்க. அடுத்தது போவோம். இருட்டறை துயர சம்பவத்தை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். 1757 பிளாசி போர் நடந்திருக்கும் இல்லையா? பிளாசி போருக்கான காரணமே இந்த இருட்டறை சம்பவம் தான். 1756 என்ன ஆகும்னா, சிராஜ் உத்தவ்லா பிரிட்டிஷ் படை வீரர்கள் 146 பேரை ஒரு இருட்டறையில் வச்சு பூட்டிடுவாரு. காத்தே இருக்காதுங்க. மறுநாள் காலைல 133 இறந்து போயிடுவாங்க. இதுவும் வந்து ஒரு உடனடி காரணம் பிளாசி போருக்கு. இதுக்கு பேர் தான் இருட்டறை சம்பவம். ஓகேவா? அடுத்து பாருங்க, துணைப்படை திட்டத்தில் கையெழுத்திட்டு நாடுகளின் பெயர்கள். வெல்லஸ்லி கொண்டு வந்து துணைப்படை திட்டத்துல இதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் கையெழுத்து போட்டான்னு பாருங்க, கடைசியில் யார் கையெழுத்து போட்டான்னு பாருங்க. இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹைதராபாத், லாஸ்ட்ல ஜோத்பூர். அடுத்தது, வெல்லஸ்லி பிரபு எவ்வாறு ஆங்கிலேய ஆதிக்கத்தை இந்தியாவில் விரிவுபடுத்தினார்? வெல்லஸ்லினாலே துணைப்படை திட்டம் தான். இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் கிடையாது. 1798 வெல்லஸ்லி துணைப்படை திட்டம். இந்த ஸ்லைடு இதுக்காக தான் கொடுத்தாரு, வேற எதுவும் நீங்க பார்க்க வேண்டாம். வாரிசு இழப்பு கொள்கை இது ஒன்னே ஒண்ணுதான். வாரிசு, அதாவது டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கொண்டு வந்து டெல்லௌசி 1848. 1848 அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, ஜாகீர்தாரி, மல்குவாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? இதுல எதுவுமே கிடையாதுங்க. அது நிலையான நிலவரி திட்டம். எது? அப்படி அழைக்கப்பட்டது வந்து நிலையான நிலவரி திட்டம் தான் வந்து அப்படி அழைக்கப்பட்டது. எதுக்கு? ஜாகீர்தாரி, மல்குவாரி, பிஸ்வேதாரி அப்படி அழைக்கப்பட்டது வந்து நிலையான நிலவரி திட்டம் தாங்க. அடுத்தது பேருமா, எந்த கவர்னர் ஜெனரல் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? காரன்வாலிஸ் பிரபு. அவர் தான் நிரந்தர நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தாரு. அடுத்து பாருங்க, மகள்வாரி முறையில் மகள்னா என்னங்க? மகள்னா கிராமங்க. மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? பஞ்சாப் பகுதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இதை கேட்பாங்க. மகள்வாரி முறையா மற்ற முறைகளா? அதை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, எந்த ஊர்ல வந்து நிலையான நிலவரி திட்டமா, இது எந்த ஊர்ல பின்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ரயத்வாரி முறையா? எல்லாத்தையுமே கேட்பாங்க அவங்க. கீழ்காணும் கவர்னர்களுடன் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் தான் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்துறாரு. ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி வங்காளம். அப்ப எங்கெங்கெல்லாம் பம்பாய், மதராஸ் இந்த 2 பகுதியிலையுமே, முக்கியமான பகுதியிலையுமே ரயத்வாரி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து, இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? திகம்பர் பிஸ்வாஸ், பிஷ்ணு பிஸ்வாஸ். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க 2 பேரும் 1856 இண்டிகோன்னு சொல்ல அவுரி புரட்சிய வங்காளத்துல நடத்துறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, பர்தோலி சத்தியாகிரகம் யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? பர்தோலினாலே சர்தார் வல்லபாய் பட்டேல் தானே. பர்தோலி சத்தியாகிரகத்தை லீட் பண்ணவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது பாருங்க, மகள்வாரி என்பது ஜமீன்தாரி முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். இது அப்படியே கேட்பாங்க. ஒண்ணு மகள்வாரி டேஷ் போடுவாங்க, இல்ல ஜமீன்தாரி முறை டேஷ் போடுவாங்க. நல்லா பாத்துங்க. அடுத்தது, மகள்வாரி முறை யார கொண்டு வந்தது? ஹோல்ட் மெக்கன்சி தான் கொண்டு வந்தாரு. இந்த பிளான் கொண்டு வந்தது ஹோல்ட் மெக்கன்சி. அடுத்து பாருங்க, இண்டிகோ கிளர்ச்சி 1859 நடைபெற்றது. நான் முன்னாடி வீடியோல 56ன்னு போட்டிருப்பேன், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 59. அடுத்து மாப்ளா கழகம். மாப்ளா கழகம் 1921. இதில் நடைபெற்ற இடம் கேரளாங்க. கேரளா. மாப்ளா கழகம் நடைபெற்றது கேரளால 21ங்க. இண்டிகோ அவுரி கிளர்ச்சி திரும்பவும் கொடுத்துருக்காங்க 1859. மாப்ளா இருக்கு. இன்னும் லாஸ்டா பாருங்க, சாம்பரான் விவசாய சட்டம் 1918 நிறைவேறியது. முக்கியமான கொஸ்டினுங்க.
ஷாம்ப்ரான் விவசாயத்தை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. அடுத்து பாருங்க, திரும்பவும் உங்களுக்கு மேட்ச் கொடுத்துருக்கேன். நிரந்தர நிலவரி திட்டம் எங்க வங்காளத்துல கொண்டு வரப்பட்டது? மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம், ரயத்வாரி மெத்ராஸ், நீல்தர்பன்ன்றது வந்து வங்காளத்துல இண்டிகோ புரட்சி பண்ணவங்களுக்கு ஆதரவா எழுதப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு நாடகம் அது. அது வந்து நீல்தர்பன், அது இண்டிகோ விவசாயிகளின் துயரம். சாந்தால் கழகம் வந்து முதல் விவசாய புரட்சி, அதான் சாந்தால் கழகம். அடுத்து பாருங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தார். சரின்னு இருக்கு இல்லையா? அப்ப நீங்க பாருங்க, 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ், பாத்துங்க. அடுத்து ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? அப்ப வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை கொண்டு வராரு. ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்துறது மன்ரோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பேரும். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றிய தவறான கூற்றாகும்? எது தவறுன்னு கேட்கறாங்க. நேரடியாக பதில பார்த்துருவோம். தான் தவறு. விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைக்கவே இல்லைங்க. ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த நிலையான நிலவரி திட்டமா இருக்கட்டும், 5 ஆண்டு திட்டமா இருக்கட்டும், மகள்வாரியா இருக்கட்டும், ரயத்வாரியா இருக்கட்டும், எதுவுமே விவசாயிகளுக்கு பயன்படலைங்க. அப்ப இந்த தான் வந்து தப்பு. அப்ப என்ன நடந்துச்சு? ஜமீன்தாரி முறையை பொறுத்த வரைக்கும் 1793 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜமீன்தார்கள் தான் நிலத்தின் உரிமையாளர்கள். மொத்த நிலப்பரப்புல 19% நிலப்பரப்புல இந்தியாவு ஃபுல்லா 19% லேண்ட்ல இது பயன்படுத்தப்பட்டது. பாத்துங்க. ஓகேவா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி கூறுக. பதில் பாருங்க, நீல்தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மிஸ்ராவால் எழுதப்பட்டது. நான் ஆல்ரெடி சொன்னேன் அவங்களுக்கு, இதுதான் கரெக்டானது. தீனபந்து மிஸ்ரா வந்து நீல்தர்பன் ஒரு நாடகத்தை போடுறாரு. அது பெங்கால்ல நடந்த அவுரி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக நடந்தது. அந்த குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுதுன்றத கஷ்டத்தை வெளிப்படுத்துறது தான் இந்த நீல்தர்பன். அடுத்து பாருங்க, பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. விஸ்வநாத நாயக்கராலையும் அவரோட தளபதி அரியநாதராலையும் கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாருங்க, பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடி பூலித்தேவன் தாங்க. பூலித்தேவன் தான் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்ச முதல் அரசருங்க, இந்திய அரசர். காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? ராமநாதபுரம். அங்கதான் வந்து ஜாக்சன் துறைக்கும் கட்டபொம்மனுக்கும் சண்டை வரும் இல்லையா? இது எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்ததுதான். வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு, 1799. ஓகேவா? வேலு நாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? சிவகங்கையின் ராணி. இவங்களோட தளபதிகள் தான் வந்து சின்ன மருதும் பெரிய மருதும். அடுத்தது, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருதுபாண்டிய சகோதரர்களால 1801 வெளியிடப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி ஓடா நிலை. ராணி லக்ஷ்மிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? மத்திய இந்தியா. இவரு கூட இருந்து தோளுக்கு தோளான்னு உதவுனவர் தாந்தியா தோப்பே. ஓகேவா? அவர் வந்து மலைவாழ் மக்களை சேர்ந்த ஒரு மக்கள் தலைவர். அவரும் சேர்ந்து தான் போராடி இருப்பாரு. அடுத்து பாருங்க, கிழக்கு பாளையங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருந்தது? கட்டபொம்மன் கட்டுப்பாட்டில் இருந்தன. விஸ்வநாத நாயகரின் அமைச்சர் பேரு அரியநாதர். அவர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு தான் விஸ்வநாத நாயகர் வந்து பாளையக்கார முறை கொண்டு வந்திருப்பாரு. கட்டபொம்மன் முன்னோர்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க? ஆந்திராவை சேர்ந்தவர்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள். வேலு நாச்சியார் தமிழர்களால் வீரமங்கை எனவும் அழைக்கப்படுகிறார். பாத்துங்க. சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறார். 2 மருது இருந்தாலும் சின்ன மருது தான் அப்படி அழைக்கப்படுறாரு. பாத்துங்க. 1857 ஆண்டு புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர்னு சொன்னவர் யாரு? வி.டி. சாவர்கர். முக்கியமான கொஸ்டின், யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எல்லாம் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இந்த ஸ்லைட்ல எவ்வளவு தெரியுது பாத்தீங்களா? நான் உங்களுக்காக கொடுக்கறது ஒண்ணு தேடி பிடிச்சு கொடுக்குறேன். நீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க. அது திரும்பவும் உங்களுக்கு மேட்ச் கொடுத்துருக்கேன். டெல்லியில இது எப்படின்னா, முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லக்கூடிய சிப்பாய் கழகம் நடந்தது இல்லையா 1857. அதை எந்தெந்த ஊர்ல யாரா லீட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்றதுதான். டெல்லி இது வந்து அடிக்கடி 1 மார்க்ல வரும். நிச்சயமா இந்த எக்ஸாம்லயும் கேட்பாங்க. டெல்லியில வந்து 2ஆம் பகதூர் ஷா, கான்பூர்ல நானா சாஹிப், ஜான்சி லட்சுமிபாய், பரேலியில கான் பகதூர் கான் அண்ட் பீகார்ல கன்வர் சிங், உத்தரப்பிரதேசத்துல மேகம் ஹஸ்ரத் மஹால்,
பேகம் ஹஸ்ரத் மகால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பீகார்ல கன்வர்சிங். திரும்ப உங்களுக்கு ஒரு கூற்று கொடுத்துருக்கேன். அந்த கூட்டுல சரியானது மட்டும் நம்ம பார்த்துருவோம். 2, 3 சரியானது. 2 என்னது? 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார்கள். சரியானது. 4வது மைசூர் போர் முடிகிறப்ப, 4ஆம் மைசூர் போர் எப்போ முடிஞ்சது? 1799 முடிஞ்சதுங்க. அடுத்து பாருங்க, 3வதும் சரியானது. வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னை ஆளுநராக இருந்தார். கரெக்ட். அவர் பேர் வில்லியம் கேவன்டிஷ் பெண்டிங். அவரோட காலகட்டத்தில் தான் வேலூர் புரட்சி நடைபெற்றது. எப்ப? 1801 நடைபெற்றது. ஓகேவா? அடுத்தது தவறான இணை கேட்கிறாங்க. மருது பாண்டியர் எட்டயபுரம்ன்றதுதான் தவறான இணை. மற்றதெல்லாம் பாத்துங்க. கோபால் நாயக்கர் திண்டுக்கலை சேர்ந்தவர், கேரளவர்மன் மலபார் பகுதியை சேர்ந்தவர், துண்டாஜி மைசூர் பகுதியை சேர்ந்தவர். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் முக்கியத்துவம் என்ன? இதை ஏன் கொடுத்துருக்கேன்னா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அறிவிக்கப்பட்டது. இதை அறிவிச்சவங்க யாரு? மருது சகோதரர்கள். அது வந்து முதல்ல எங்க ஓட்டப்பட்டது? திருச்சி கோட்டை சுவர்லையும் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயில் வாசல்லையும் ஒட்டினாங்க. அந்த லிஸ்ட ஒரு பேப்பரா போட்டு ஒட்டினாங்க. அடுத்தது, வேதம் என்னும் சொல் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பின் வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது? குருகுலம் இருந்தது, விகாரங்கள் இருந்தது, பள்ளிகளும் இருந்தது. 3 பேர் இருந்ததுங்க. அடுத்தது, இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகாருங்க. பீகார் அந்த காலத்துல இருந்து இந்தியாவுக்கு முக்கிய பகுதியா இருந்திருக்கு. காரணம், இந்தியாவுல அந்த மௌரிய அரசர்கள் வந்து ஆட்சி நடத்தினதே பீகார்ல தான். தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது? 1980 அறிவித்தது. இந்தியாவின் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு போர்ச்சுகல். ஏன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனவங்க போர்ச்சுகல் தான். அவங்களே இந்தியாவில் கல்வி முறையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்காக ஏற்பாட்டினை செய்த பட்டய சட்டம் 1813ஆம் வருஷம் பட்டய சட்டங்க. அப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் பட்டய சட்டம் வெளியிட்டிருக்காங்க. அதுல 1813 வந்த பட்டய சட்டம் தான் வந்து இந்திய கல்வி மேம்பாட்டத்துக்காக வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா ஒத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. 1948 வந்த ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு தான் யூஜிசியை கொண்டு வந்தாங்க, பல்கலைக்கழக மானிய குழு. அடுத்து பாருங்க, இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு வந்தது? இதுல 2-3 விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. புதிய கல்விக் கொள்கை வந்து 1986ங்க. பழைய கல்விக் கொள்கை வந்து 1968ங்க. திருத்தி அமைக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கை 1992ங்க. மொத்தம் 3 இருக்கு பாருங்க. இது வந்து பழைய கல்விக் கொள்கை 1968, 1986 புதிய கல்விக் கொள்கை, அண்ட் 92ல புதிய கல்விக் கொள்கை திரும்ப ரீஷெடியூல் செஞ்சாங்க. இதுலதான் வந்து கரும்பலகு திட்டம் வரும் 92ல. அடுத்து பாருங்க, இந்த மேட்ச் உங்களுக்கு இது ஃபில்அப் கொடுத்துருக்குறேன். வேதம் என்ற சொல்லுனா வந்து என்ன மீன் பண்ணோம்? வேதம் என்ற சொல் வந்து அறிவு. அடுத்தது, தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். டெல்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்டுட்மிஷ். யாரு? குத்புதீன் ஐபக்கு அடுத்து வந்தவர், அடிமை வம்சத்தை சேர்ந்தவர். புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு இருக்கு பாருங்க, 1992. அப்புறம் அனைவர் கல்வி இயக்கம் 2009 இருந்து இருக்கு, SSC, அதை பத்தி கொடுத்துருக்காங்க. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் எந்த வருஷத்துல வந்திருக்கு? 1956லயே பெருமகான் காமராஜர் கொண்டு வந்துட்டாரு. 1956 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே. அடுத்து பாருங்க மேட்ச். இட்சிங் அவர் வந்து சீன அறிஞர். பிரான்சிஸ் சேவியர் கொச்சி பல்கலைக்கழகத்துல இருந்திருக்காரு. உட்ஸ் கல்வி அறிக்கை வந்து இந்திய கல்வியின் மகாசாசனம் சொல்றாங்க. இது எப்போ வந்தது? 1854 வந்ததுங்க உட்ஸ் கல்வி அறிக்கை. 2ஆம் சரபோஜி தான் தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகாலை கட்டினாரு. சார் தாமஸ் மன்றோ மட்ராஸின் மேற்கத்திய கல்வி. அன்பிற்குரிய ஆசிரியர் தோழர்களே, ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர். மேட்ச் அவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்காதீங்க, ஈஸியா எடுத்துக்காதீங்க, நல்லா பார்த்து மனசுல ஏத்திக்கோங்க. நீங்க எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணும்போது உங்க மைண்ட் கரெக்டா மேட்சை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னா ஒவ்வொரு மேட்சையும் நல்லா பாருங்க. அடுத்து பாருங்க, திரும்பவும் வந்து உங்களுக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? பதில் பாருங்க, அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. 1, 2 மட்டும் சரியானது. அப்ப 2, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது, சரியானது. அடுத்தது, பண்டைய இந்தியாவில் மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களின் பாடத்திட்டத்தினை வடிவமைத்தது வரை அனைத்து அம்சங்களிலும் ஆசிரியர்கள் முழுமையான சுயாட்சி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, சொந்தமா முடிவெடுப்பாங்க, சரியானது. பண்டைய காலத்தில் ஆசிரியர்கள் கணக்காயர் என்று அழைக்கப்பட்டார்கள்.
சோழர்கள் காலத்தில் புகழ்பெற்ற கல்லூரியாக காந்தலூர் சாலை இருந்தது. ரைட்டா? அப்ப இது வந்து 1, 2, 3 அதுல இப்ப 4 எல்லாமே சரியானதாங்க. ஆசிரியர்கள் கணக்காயர் என்று அறிவிக்கப்பட்டிருப்பாங்களா? அதுல மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ல போடுறேன். மற்றபடி 1 கரெக்ட், 2 கரெக்ட், 4 நிச்சயமா கரெக்ட். அடுத்து பாருங்க, சரியான இணையை சரியான இணையை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, மற்றதெல்லாம் தப்பு. அப்ப சரியானது மட்டும் பாருங்க. 1835ஆம் ஆண்டில் மெக்காலேயின் ஆங்கில கல்வியை வந்து கொண்டு வந்தாரு. 1835ல கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? அடுத்தது இதுலயும் முக்கியமானதான், எல்லாத்தையும் நான் கொண்டு வர மாட்டேன். தட்சசீலம் வந்து இந்தியாவோட நகரமா இருந்தது, பண்டைய நகரம். ஓகேவா? அது 1980ல யுனெஸ்கோ இது பண்ணாத. சாணக்கியர் அங்கதாங்க படிச்சிருக்காரு, தங்கி இருந்து அர்த்தசாஸ்திரத்தை எழுதியிருக்காருங்க. சாணக்கியர் இல்ல கௌடல்யர்னு சொல்லுவோம். அவர் அர்த்தசாஸ்திரம்னு ஒரு நூலை எழுதினாரு. அவரு இந்த தட்சசீல கல்லூரியில வந்து தங்கிதான் அதை எழுதியிருக்காரு. முக்கியமானது. ஓகேவா? அண்ட் இந்த தட்சசீலத்தோட அந்த பல்கலைக்கழகத்தோட இடிபாடுகளை கண்டுபிடிச்சவரு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். பாத்துங்க. அடுத்தது சோழர் காலத்தில் தலை தோங்கிய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே முக்கியமானதுங்க. இங்க பாருங்க, எண்ணாயிரத்துல வந்து ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் புகழ்பெற்ற வேத கல்லூரி இருப்பிடம் எண்ணாயிரம். அப்ப ராஜராஜன் வேத கல்லூரியை தொடங்கிய இடம் எண்ணாயிரம். அடுத்து பாருங்க, திருபுவனையில் செழித்தோங்கிய வேத கல்லூரி. பாண்டிச்சேரி பக்கத்துல திருபுவனம் இருக்குல்ல, அங்க செழித்தோங்கிய வேத கல்லூரி இருந்திருக்குதுங்க. ரைட்டா? அப்ப இது குறிப்பிடுற கல்வெட்டு எது? திருவிடைக்காலை கல்வெட்டு சொல்லுது. திருவிடைக்காலையில ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை சொல்லுது. அடுத்து பாருங்க, திருவாவடுதுறை கல்வெட்டு குறிப்பிடும் வீரராஜேந்திரன் மருத்துவ பள்ளி. வீரராஜேந்திரன் காலத்துல வந்து மருத்துவ பள்ளி கொண்டு வந்திருக்காரு, அதை சொல்றது திருவாவடுதுறை கல்வெட்டு. அடுத்து போமா, கல்வி பெறும் உரிமை சட்டம், ஆர்டின்னு சொல்றோம்ல. 6ல இருந்து 14 வகுப்பு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து, வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது எந்த வருஷம் வந்தது? 2009ல வந்தது. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க, 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை சொன்னல, இந்தியாவின் மகா சாசனம் அது இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, இதுல இன்னொன்னு இருக்கு பாருங்க, 2ஆம் உலக போருக்கு பிறகு சர்ஜான் கமிஷன் 1944ல வந்திருக்கு. சர்ஜான் கமிஷன் இதுவும் இந்தியாவோட கல்வி முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான். சர்ஜான் கமிஷன் இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி. அடுத்து பாருங்க, இதை நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பழைய தேசிய கல்விக் கொள்கை 68, புதிய தேசிய கல்விக் கொள்கை 86. அடுத்து பாருங்க, திருத்தப்பட்ட புதிய தேசிய கல்விக் கொள்கை 92. ஓகேவா? அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை? இரும்பை உருக்குதல் வந்து கைவினைகள்ல சாராதது. எந்த தொழில் இந்தியாவின் பழமையான தொழில்? நெசவு தொழில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெசவு தொழிலை கரெக்டா சூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் கான்பூர்ல தான் காணப்படுது. அடுத்தது, இந்தியாவில் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவோட தொழில்துறையை வந்து வலுப்படுத்துறது முக்கிய காரணமா இருந்தது. அடுத்தது, இந்தியாவில் தொழில் மையம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது. இந்தியாவில் தொழிலாம் ஏன் அழிஞ்சு போச்சுன்னு கேட்கறாங்க. அதுக்கு ஒண்ணு மட்டும் காரணம் கிடையாது. இந்தியாவில் தொழில்துறை கொள்கையை மட்டும் விட்டுருங்க, அதை விட்டுட்டீங்கன்னா மீதி 3 வந்து காரணம். ஆட்சியாளர்கள் ஆதரவு இல்லை, இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருள்களின் போட்டி, பிரிட்டிஷாரின் வர்த்தக கொள்கை. இது 3தால தான் இந்தியாவோட வர்த்தகம் அழிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, வஉசி கப்பல் விட்டாரு, அவர் வாங்கின டிக்கெட் பிரைஸை விட கம்மியா பிரிட்டிஷ்காரங்க வந்து கப்பல் விட்டாங்க, இல்லை ஃப்ரீயாவும் கொடுத்தாங்க. அப்போ வஉசியோட கப்பல் தொழில் அழிஞ்சு போச்சு. அதே தாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்து மிஷின்ல பண்ணாங்க, அதை இந்தியர்கள் கையால பண்ணும்போது கையால செஞ்சது வந்து போய் சேரல, மிஷினால செஞ்சது போய் சேர்ந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்க, கைவினை பொருட்கள் இந்திய மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்தது. தொழில் புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்க, அஸ்ஸாம் தேயிலை தோட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1839. பாத்துங்க, இது முக்கியமான கொஸ்டின். 1839. அடுத்தது, கொல்கத்தா அருகில் உள்ள ஹூக்ளி பள்ளத்தாக்கில் ரிஷ்ரா இடத்தில் சணல் தொழிலகம். முதல்ல சணல் தொழிலகம் கொல்கத்தால ஹூக்ளி நதிக்கரையில தான் அமைச்சது. இடம் பேரு ரிஷ்ரா. அடுத்து, சூயஸ் கால்வாய் திறப்பு ஐரோப்பாவிற்கு இந்தியாவிற்கும் தூரத்தை குறைத்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூயஸ் கால்வாய் வந்து செங்கடலையும் மெடிட்டரேனியன் சீயையும் கனெக்ட் பண்ணி அரேபியன் சீல வந்து ஜாயிண்ட் ஆகும். திரும்ப உங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருங்க. டேவர்னியர் என்ற ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பயணி. டாக்கா வந்து மஸ்லின் துணி வந்து டாக்கா தான் ஃபேமஸ். தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடுன்னு ஒன்று. அப்பா இது ஒரு முக்கியமான கொஸ்டின்பா.
செல்வ சுருண்டல் கோட்பாட்டை கொண்டு வந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது பாலிகஞ்ச் வந்து காகித ஆலை, ஸ்மித்னா கைவிலை கலைஞர். அடுத்து பாருங்க, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரங்கள் சூரத்து, கோவா, பம்பாய். மூணுமே கடலோர நகரங்கள் தான். மூன்றுத்தையும் உருவாக்குனவர் யாரு? மூன்றுத்தையும் உருவாக்குனவர் ஆங்கிலேயர்கள் தான். அடுத்தது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில் கட்டுமானம். இது மூணுமே பாருங்களேன் 19ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலோட முக்கியமான பங்கு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு எதுக்காக வருகை தந்தாங்க? வர்த்தகத்திற்காக தாங்க. இந்தியாவில் அவங்க பொருளை கொண்டு வந்து வியாபாரம் பண்றதுக்காக தாங்க வந்தாங்க. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட இடம் சென்னை. மெட்ராஸ், அந்த காலத்துல மெட்ராஸ் அழைக்கப்பட்ட சென்னை நமக்கே தெரியும். 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? புனித ஜார்ஜ் கோட்டை. இது முக்கியமான கொஸ்டின்லாம் ஸ்லைட்ல இருக்கு பாருங்க. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. அதான் இந்திய ரயில்வே தொடங்கப்பட்ட ஆண்டுங்க. முதல் ட்ரெயின் வந்து மும்பைக்கும் தானேவுக்கும் இடையில போச்சுங்க. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபுங்க. ரிப்பன் எங்கள் அப்பன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்ட மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்ததுங்க. இந்த வருஷம் 1919, ஞாபகம் வச்சுக்கோங்க. நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் ஜோசியா சைல்டு. இப்போ இந்தியாவில் வந்து நகராட்சி மாநகராட்சின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நகராட்சியை கொண்டு வந்தவங்க வந்து ஜோசியா சைல்டுன்றவங்க தான். 1639இல் பிரான்சிஸ் டே, ஆண்ட்ரூ கேகன் ஆகியோர் மதராசப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் வர்த்தக நிறுவனத்தை நிறுவுவதற்கு அனுமதி பெற்றனர். எப்ப? 1639. அடுத்து பாருங்க, ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன். பம்பாய் இருக்கிறது, அதுக்கு இன்னொரு பேர் 7 தீவுங்க. இதை இந்த முறை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பம்பாய் வந்து எத்தனை தீவுகள் ஆனது? 7 தீவுங்க. ராணுவ குடியிருப்பு எங்க இருந்தது? கான்பூர்ல. கேதார்நாத் என்னது? சமய மையம், கேதார்நாத் கோயில். டார்ஜிலிங் வந்து மலைவாழிடம், மதுரை வந்து பண்டைய நகரம். முடிஞ்சு போச்சா? அடுத்து பாருங்க, கூற்று இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது. கரெக்டு தானே? இந்தியாவில தான் பயிர் பண்ண ஆரம்பிச்சாங்க அவரிலாம். காரணம், பிரிட்டிஷாரின் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்த்தக கொள்கை மற்றும் தொழில்துறை புரட்சி இந்திய உள்நாட்டு தொழில்களை அழித்தன. ரெண்டுமே கரெக்டுங்க. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் தாங்க. இது எல்லாமே புக்கில் உள்ள கூற்று காரணம் தாங்க கொடுத்துருக்கேன். இது அப்படியே டிட்டோவா எக்ஸாம்ல கேட்பாங்க, நீங்க வேணா பாருங்க. இதுல என்ன கேட்கறாங்க? எந்த அறிக்கைகள் உண்மையற்றவைன்னு கேட்கறாங்க. பொய்யானது எதுன்னு கேட்கறாங்க. ஒண்ணு மட்டும் தாங்க பொய், அதை விட்டுருவோம். அதை நம்ம பார்க்கவே வேணாம். பொய்யானதை ஏன் படிச்சுக்கிட்டு? ரெண்டையும் முனையும் பாருங்க. டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு கட்டியதற்கு பொறுப்பானவர்கள். கரெக்ட். பிரான்சிஸ் டேவும் கோகன் 2 பேரும் தான் வந்து நம்ம சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினதுக்கு பொறுப்பானவங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இன்னும் முக்கியமான கொஸ்டின். 1969ஆம் ஆண்டில் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாறியது. 1969, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கூற்று பாருங்க, ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதிகளில் அமைத்தனர். சரியானதுதான். காரணம் பாருங்க, அவர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களோட கிளைமேட்டு சில் கிளைமேட்டுங்க. அவங்களால வந்து இந்தியாவோட ஹாட் கிளைமேட்ல வாழ முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, மலைப்பாங்கான பகுதிகளில் தங்களோட குடியேற்றங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். ரெண்டுமே சரியானது. கூற்று காரணம். எந்த சமூகமானது தனக்குள் இருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்து வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது? மனித சமூகம் தாங்க அது. அதனாலதான் இத்தனை கோடி வருடங்களுக்கு பிறகு நம்ம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. ஒழிச்சவர் வில்லியம் பெண்டிங், சட்டம் போட்டவர். அதுக்காக போராடினவர் ராஜாராம் மோகன் ராய். 2025 டெட் சோசியல்ல கேட்கப்பட்ட வினா. BM மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். பின் வருவனவற்றுள் எது சீர்திருத்த இயக்கங்கள்? மேற்கண்ட அனைத்துமே. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், மூணுமே வந்து சீர்திருத்தம் தான். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாரு? ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாரு? சுவாமி தயானந்தா சரஸ்வதி. இவங்க 3 பேருமே தான். அடுத்து பாருங்க, பெதுன் பள்ளி. JED பெதுன் என்பவரால் நிறுவப்பட்ட ஆண்டு 1849. அப்ப பள்ளி பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நிறுவனரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேஇடி பெத்துன். வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1849. 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஹண்டர் கல்விக்குழுன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கப்பா, 1882. இவங்க தான் சிறுமிகளுக்காக பள்ளியை திறக்க நிதி வழங்கலான்னு சொன்னாங்க. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான திருமண வயதை என்னவா மாத்துறாங்க? 14 மாத்துறாங்க. பாருங்க, அப்ப 14 மாத்துறதுக்கே பெரிய போராட்டங்கள் இருந்திருக்கு. அடுத்து திரும்பவும் பாருங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம். பெண் சங்கம் 1819 கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்களால் உருவாக்கப்பட்டது. இதுல நமக்கு தேவையானது பெண் சங்கம்ன்றதும் எந்த வருஷம்ன்றதும் தான். சிவகங்கையை சேர்ந்த வேலு நாச்சியார், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேலு நாச்சியார் என்ன ஊரு? சிவகங்கை. இந்திய ஊழியர், இது முக்கியமான கொஸ்டின், இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஒருவர் ஈவேரா. அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் இப்ப கேட்டாங்க. கந்தூரி வீரேசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பேரு விவேகவர்தினி. ஆனா இதை கேட்கல. தென்னிந்தியாவில் பெண்களின் உரிமைக்காக போராடிய முற்போக்கு ரொம்ப நாளா போராடினவர் யாருன்னு கேட்டாங்க. ஆப்ஷன் கந்தூரி வீரேசலிங்கம் கொடுத்திருந்தாங்க, அதுதான் சரியான பதில். திரும்ப வந்து உங்களுக்கு மேட்ச் கொடுத்துருக்கேன். பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட். சாரதா சதன் பண்டித ராமாபாய். பண்டித ராமாபாயும் கேட்டிருந்தாங்கப்பா. விதவைகள் காப்பாத்துறதுக்காக யாரை தொடர்ந்து போராடினாங்கன்னு 2025 சோசியல் கேட்டிருந்தாங்க. உட்ஸ் கல்வி அறிக்கை 1854 இந்திய கல்வியின் மகா சாசனம். நிக்கோலோ கோண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலிய பயணி. வரதட்சணை வந்து சமூக தீமை. ஓகேவா? ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொரு முக்கியமான 1 மார்க் இருக்கு, பாத்துங்க. அடுத்தது கூற்று. பேகம் ஹசரத் மஹால், ராணி லட்சுமிபாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். சரியானதுங்க. தமிழ்நாட்டின் சிவகங்கையை சேர்ந்த வேலு நாச்சியார் பிரிட்டிஷ்க்கு எதிராக வீரமாக போராடினார். 2மே சரியானதுங்க. வேலு நாச்சியார் தான் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண் அரசி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசர் வந்து பூலித்தேவர். 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். நிச்சயமாங்க. இந்திய சமூகத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். நிச்சயமா ஒழித்தவரும் அவர் தான். அதனால அவர் நினைவு கூறப்படுவார். அடுத்து பாருங்க, திரும்ப வந்திருக்கு அதுவே. இதுல பாருங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இருக்கார் இல்லையா, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா பெங்கால் சேர்ந்தவர். அவரு தான் வந்து அவரோட தீவிர முயற்சியால 1856 விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவில. அடுத்தது பாருங்க, கந்தூரி வீரேசலிங்கம் கொடுத்துட்டோம் பாருங்க. அவரு மகளிர் விடுதலைக்காக போராடினாரு. 1874 முதல் பெண்கள் பள்ளியை திறந்தாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, விதவைகள் மறுமணம் மற்றும் பெண் கல்விக்காக போராடியவர். ஓகே, நன்றி நண்பர்களே. நாம இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஒண்ணு உங்களுக்காக நான் பார்த்து கொடுத்துருக்கேன். பாடத்துல இருந்து தேடி பிடிச்சி எதாவது எக்ஸாம் கொஸ்டினா வருமோ பார்த்து கொடுத்துருக்கேன். நீங்க நல்லா படிங்க. நீங்க எல்லோரும் இந்த நெட்டை கிளியர் பண்ணுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.